கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு என்ன வேண்டுமென்றாலும் செய்து கொள்ளட்டும், அணை கட்டியே தீருவோம் என்று கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்திருக்கிறார். மேகதாட்டுவில் நிச்சயமாக அணை கட்டியே தீருவோம் என்று கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். வணக்கம் நிரஞ்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். டெல்லிக்கு தற்பொழுது காங்கிரஸ் கட்சியின் ஒட்டுமொத்த அமைச்சரவையுமே வந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய அத்தனை மூத்த தலைவர்களும் குழுமி இருக்கிறார்கள். குறிப்பாக கர்நாடகத்தில் முதல்வர் மாற்றம், அமைச்சரவை மாற்றம் குறித்து இன்றைய தினம் ஆலோசனை நடத்தப்பட உள்ள நிலையில் முதல்வர் சித்தராமையா, துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் ஆகியோரும் டெல்லியில் இருக்கக்கூடிய கர்நாடக அரசின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் தங்கி இருக்கிறார்கள். அப்பொழுது கூட்டத்திற்கு செல்வதற்காக வெளியே வந்த கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமாரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினோம். அப்பொழுது கர்நாடகாவில் இந்த மேகதாது அணையை என்ன ஆனாலும் சரி நாங்கள் கட்டியே தீர்வோம், என்ன எக்ஸ்டெண்டுக்கும் நாங்கள் அதற்காக செல்வோம் என்ற ஒரு வார்த்தையும் அவர் பயன்படுத்தியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், அவர்களால் எங்களை நிச்சயமாக தடுத்து நிறுத்த முடியாது என்ற வார்த்தையும் அவர் பயன்படுத்தியிருக்கிறார். கர்நாடகா அரசுக்கு சாதகமான முறையில் நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்திலிருந்து ஒரு தீர்ப்பு என்பது வந்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு தொடர்ந்த சீராய்வு மனு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பு வந்த 2வது நிமிடமே அந்த தீர்ப்பின் நகல் என் கைகளுக்கு வந்துவிட்டது. அதை படித்து பார்த்தேன், மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இனி கர்நாடகா இந்த அணையை கட்டுவதை யாராலும் தடுக்க முடியாது. நீதிமன்றமும் எங்களுக்கு சாதகமாகத்தான் இருந்திருக்கிறார்கள். எனவே உச்சநீதிமன்றத்திற்கு ஒட்டுமொத்த கர்நாடக மக்கள் சார்பாகவும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற விஷயத்தையும் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அடுத்த பணிகளையும் நாங்கள் இந்த மேகதாது அணை விவகாரத்தில் நிச்சயமாக மேற்கொள்வோம் என்ற உறுதியும் அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் சொல்ல மறந்தது, உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்ட அந்த மனு என்பது DIPR என்று சொல்லப்படக்கூடிய அந்த திட்ட வரைவை தயாரிப்பதற்கான அனுமதி மட்டும்தான். அணையை கட்டுவதற்கான அனுமதி என்பதை உச்சநீதிமன்றம் எதுவும் கொடுக்கவில்லை. அந்த திட்ட வரைவை தயாரித்துக் கொள்ள ஒரு அனுமதி என்பதுதான் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதை சாதகமாக